ஹலோ guys, எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் ஜிகேவை நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து 6 கொஸ்டின். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பர்தோலி சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடந்தது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1928 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இது எதோட சேர்ந்தது அப்படின்னா ஃப்ரீடம் ஃபைட்டோட சேர்ந்த கொஸ்டின் இல்லையா? எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வருது அப்படிங்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. இந்திய அரசமைப்பு பின்வரும் எந்த சட்டப்பிரிவு சமத்துவத்திற்கான உரிமையின் கீழ் குறிக்கப்பட்டுள்ளது? ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா பட்டங்களை ஒழித்தல். ஓகே, கீழே கொடுத்துருக்கிறதுல பட்டங்களை ஒழித்தல் ஆப்ஷன் 2 தான் இதுக்கு சரியான ஆன்சர். இது பாருங்கள் இந்தியன் பாலிட்டி கொஸ்டின். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, நீர்வாழ் விலங்குகள் அவை தண்ணீருக்கு அடியில் சுவாசிப்பதற்கு பின்வருகளில் எது தேவைப்படுகிறது? இதில் எது தேவை அப்படின்னா ஆப்ஷன் டி, கரைந்த ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4, அது முன்னாடி பார்த்தது சயின்ஸ் கொஸ்டின். இப்போ பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 4, டேஸ் இந்திய தலைமையிலான G20 மாநாட்டிற்கான இலட்சியினை கருப்பொருள் மற்றும் இணையதளம் ஆகியவற்றை காணொலி மூலம் வெளியிட்டார். ஸோ இது என்ன கொஸ்டின்? கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், லாஸ்ட் இயரோட கரண்ட் அஃபேர் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 4வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்கள், சித்தார்த் சுச்சிடே பின்வரும் எந்த விளையாட்டை விளையாடுகிறார்? ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ஜிகே கொஸ்டின் தான். 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இது பார்த்திங்க அப்படின்னா சித்தார்த் சுச்சிடே பின்வரும் எந்த விளையாட்டை விளையாடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஸ்குவாஷ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது எந்த நடன பாணிக்காக டபன்குமார் பட்நாயக் சங்கீத நாடக அகாடமி விருதை பெற்றார்? ஸோ இதே தபன்குமாரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சாவ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இந்த சாவை சுற்றி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கொஸ்டின் ஏதோ ஒரு பேப்பரில் இருந்துகிட்டே தான் இருக்குது. அடிக்கடி இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகளின் கீழ் பின்வரும் எந்த பிரிவு நமது பன்முக கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தின் மதிப்பு மற்றும் பாதுகாத்தலோடு தொடர்புடையதாகும்? ஸோ இது இந்தியன் பாலிட்டியில் செகண்ட் கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரிவு 51A(F). ஓகே, மொத்தம் அந்த 11 கடமையை நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி ஆகணும். அப்போ 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8, பின்வரும் எந்த அண்டை நாடு இந்தியாவுடன் மேற்கே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எல்லையை பகிர்ந்துள்ளது? இந்த எல்லை தொடர்பான கேள்வியும் எல்லா கொஸ்டின்லையும் வரதுக்கான வாய்ப்பாகவே இருந்தது. இப்போ நம்ம ஒரு 6 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதில் மினிமம் 3 to 4 கொஸ்டினில் இந்த எல்லை ஏதோ ஒரு நாட்டோட அண்டை நாட்டோட எல்லை தொடர்பு பற்றி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. மற்றும் இது உலக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஓகே, கீழே இருக்கிறது பார்த்துக்க அப்படின்னா பாகிஸ்தானோட இருக்கிறது. ஓகே, பின்வரும் எந்த அண்டை நாடு இந்தியாவுடன் மேற்கே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எல்லையை பகிர்ந்துள்ளது? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9, சுரங்க அமைச்சகத்தின் தரவுகளின்படி பின்வரும் எந்த மாநிலத்தில் தங்கத்தாதுவின் பெரும்பான்மையான ரொம்ப அதிகமாக இருக்கிறது மிக பெரும் வளங்கள் அமைந்துள்ளன? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பீகார் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள், பின்வருவனவற்றில் எது இந்தியாவின் பகுதி நீதித்துறை அமைப்பின் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் ஒரு உதாரணமாகும்? அப்போ இதில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் 3வது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11, பின்வரும் எந்த பண்டிகையில் ஜல்லிக்கட்டு விளையாட்டானது அப்பண்டிகையின் சிறப்பாகும்? ஸோ இதுக்கு ஆன்சர் தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க. ஓகே, இதை நம்ம விட்டுருவோம். பொங்கல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12, ஒரு வழக்கமான ஐஸ் ஹாக்கி விளையாட்டின் போது ஒரு ஐஸ் ஹாக்கி அணியில் ஓவர் டைம் அல்லது பெனால்ட்டி இல்லாத போது எத்தனை விளையாட்டு வீரர்கள் இருப்பார்கள்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 6 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13, நிதி ஆயோக் புதிய முதன்மை செயல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா BVR சுப்ரமணியன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14, பின்வரும் 5 ஆண்டு திட்டங்களில் எதனுடைய முக்கிய குறிக்கோளில் இந்தியாவின் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை செயல்படுத்துவது இருந்தது? ஓகே, இந்த 5 ஆண்டு திட்டத்துலேயும் ஒரு கொஸ்டின், ஆனால் கொஞ்சம் டெப்த்தாகவும் இருக்கும். நம்ம ஏன்னா தொடர்ச்சியாக அவங்க கேட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டெப்த்தாக போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 4வது 5 ஆண்டு திட்டம் தான் சரியான ஆன்சர்.
அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி டேஸ்களின் மக்கள் தொகையின் விகிதம் 0.2 pp சதவீத புள்ளி குறைந்துள்ளது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து சீக்கியர் அப்படிங்கிறதா வந்து சரியான ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 15க்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 16. பின்வரும் எந்த விளையாட்டானது பிரெஸ்ட் ஸ்ட்ரோக் எனப்படும் ஒரு நுட்பத்தை வந்து கொண்டுள்ளது? கொடுத்துருக்கிறதுல வந்து எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக், அந்த பிரெஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீச்சல் விளையாட்டில். இது வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங், நீச்சல் விளையாட்டு. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17. இந்தியாவில் எந்த ஒழுங்குமுறை அமைப்பானது நுண்நிதி நிறுவனங்கள் MFIக்கள் ஒழுங்குமுறைகளை சரியாக பின்பற்றுகிறதா என்பதை உறுதி செய்கிறது மற்றும் அதை கண்காணித்து மேற்பார்வை செய்கிறது? ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 18. இந்திய பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவை PPPE மாதிரியில் டேஸ் பஸ்கள் மூலம் நகர பேருந்து இயக்கத்தை அதிகரிக்க PM பஸ் சேவா என்ற பேருந்து திட்டத்திற்கு வந்து ஒப்புதல் அளித்துள்ளன. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 பாஸ்கள் மூலம். ஓகே, இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் ஆஃப் ஏரியா. இது இந்தியாவில் சுங்கர் வம்சத்தை வந்து நிறுவியவர் யார்? ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின். இதே ஏரியாவில் தான் ஆன்சியன் ஹிஸ்ட்ரியில் தான் வந்து எல்லா ஏரியாலையும் வந்து கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து புஷ்யமித்தர் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் 20. கொரியா நாட்டுப்புற நடனம் பின்வரும் எந்த மாநிலத்தை வந்து சேர்ந்தது? ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹரியானா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர்.